ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம சிங்கிள் நம்பர் அப்படிங்கிற ப்ராப்ளம் தான் வந்து பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அரே கொடுத்துருவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்டைன் நம்பர்ஸ் வந்து இருக்க போகுது. அதில் இருக்கக்கூடிய எல்லா நம்பருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 தடவை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆகியிருக்க போகுது அந்த அரேயில். எக்ஸப்ட் ஒரே ஒரு நம்பரை தவிர மீதி இருக்கிற எல்லா நம்பருமே 2 தடவை வந்து அந்த அரேயில் இருக்க போகுது. அந்த ஒரே ஒரு தடவை இருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த நம்பர் என்னங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இன்புட் எடுத்தோன்னா 1ங்கிற நம்பரை தவிர மீதி இருக்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 2 தடவை ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ அந்த 1ங்கிற நம்பரை தான் என்ன பண்ணணும், அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு அடுத்த இன்புட் பார்த்தீங்க அப்படின்னா 4 தவிர மீதி இருக்கிற எல்லா நம்பருமே 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கா. அப்போது 4ங்கிற நம்பர் தான் ஒரே ஒரு தடவை ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து அவுட்புட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே 1ங்கிற நம்பர் ஒன்றே தான் இருக்குது. ஸோ அது அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ கொடுத்துருக்கிற அரேயில் ஒரே ஒரு தடவை ப்ரெசென்ட் ஆகிருக்கிற நம்பர் என்ன, அதை தான் நம்ம அவுட்புட்டாக கொடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 2 2 1. ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை ப்ரெசென்ட் ஆகிருக்கிற நம்பர் என்ன, அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நமக்கு டக்குன்னு தோன்றது என்னவாக இருக்குன்னா ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி போடுறது. அந்த நம்பர் என்ன, அது எத்தனை தடவை ப்ரெசென்ட் ஆகிருக்குங்கிறத ஃப்ரீக்வன்சி அதோட கவுண்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூவாகவும் அந்த ஒரு நம்பரையும் வந்து கீயாகவும் வச்சு எதோட ஃப்ரீக்வன்சி வந்து 1ன்னு இருக்கோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். இது ஒரு வே. அதை எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்னா, எப்பயும் போல் ஹேஷ் மேப் வந்து இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் அரேயில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூமே வந்து பார்த்திங்கன்னா கீயாக யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் அதோட அதோட ஃப்ரீக்வன்சி அதோட கவுண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போது நம்ம அந்த ஹேஷ் மேப்பை ட்ராவர்ஸ் பண்ணி எதோட கவுண்ட் வந்து 1ன்னு இருக்குது, எந்த நம்பரோட, இப்போ ஒரு நம்பரையும் கீயாக கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ எந்த கீயோட வேல்யூ வந்து 1ன்னு இருக்குது, அப்போ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தடவை அக்கர் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், -1ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல இந்த ஆங்குலர் பிராக்கெட் சிம்பிள் வந்து கொடுக்காம விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா சாம்பிள் டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிடுச்சு. இப்போ சப்மிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட் கேஸுமே 61 டெஸ்ட் கேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்கு. இது வந்து ஜென்ரலாக ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது. இப்போ ஹேஷ் மேப் இல்லாமல் இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்டு கேட்டு ஆர் கேட் இதெல்லாமே வந்து நம்ம படிச்சிருப்போம். எக்ஸ்ஆர் கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ எக்ஸ்ஆர் கேட் எதுக்காக இந்த இடத்துல கொண்டு வரோம் அப்படின்னா, அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, எவ்ரி எலமெண்ட் அப்பியர் ட்வைஸ் எக்ஸப்ட் ஃபார் 1. ஒரே ஒரு நம்பர் தான் ஒரு தடவை ப்ரெசென்ட் ஆகிருக்க போது, மீதி எல்லாமே 2 தடவை அப்பியர் ஆகிருக்கும் அந்த அரேயில் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த இடத்துல எதுக்காக நம்ம எக்ஸ்ஆர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸ்ஆரோட ஆப்ரேஷன் நமக்கு என்னென்னு தெரியும், ரெண்டுமே சேம் இன்புட்டாக இருந்தது அப்படின்னா 0ன்னு கிடைக்க போகுது. 0 0ன்னு இருந்தாலும் சரி, 1 1ன்னு இருந்தாலும் சரி, சேம் இன்புட்டாக இருக்குது, சேம் நம்பரை நம்ம எக்ஸ்ஆர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 0ன்னு கிடைக்க போகுது. டிஃப்ரெண்ட் நம்பராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு எந்த நம்பரோட நம்ம எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணுறோமோ அதே நம்பர் தான் நமக்கு திருப்பி கிடைக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா சேம் நம்பரை நம்ம எக்ஸ்ஆர் பண்ணும்போது நமக்கு 0ன்னு கிடைக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா. அப்போது கொடுத்துருக்கிற அரேயில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க,
எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து 2 தடவை அப்பியர் ஆகிருக்கும் ஒரு நம்பரை தவிர அப்படின்னாங்க. அப்போது 2 XOR 2 பண்ணனா எனக்கு என்னன்னு கிடைக்கும்? 0ன்னு கிடைக்குமா? 0 கூட எந்த நம்பர் XOR பண்ணாலுமே எனக்கு என்ன தான் கிடைக்க போகுது? அதே நம்பர் தான் திரும்ப கிடைக்க போகுதா? அப்போ 0 XOR 1 எனக்கு என்னன்னு கிடைக்கும்? 1ன்னு சொல்லிட்டு கிடைக்குமா? ஸோ இதைத்தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அதாவது இப்போ ஒரு அரேல எல்லாமே 2 தடவை அப்பியர் ஆகிருக்கு அப்படின்னா அந்த நம்பரை எக்ஸார் பண்ணுறோம் மற்ற நம்பரோடனா, இப்போ 2ங்கிற நம்பரை நான் 2ஓட எக்ஸார் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 0ங்கிற நம்பர் கிடைக்க போகுது. இப்போ 0வை நான் 1 கூட எக்ஸார் பண்ணேன் அப்படின்னா 0 கூட எந்த நம்பரை நம்ம எக்ஸார் பண்ணாலும் எந்த நம்பர் கூட நம்ம எக்ஸார் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு கிடைக்க போகுது. கரெக்டாக? ஸோ எக்ஸார் ஆப்ரேஷன் நம்ம இந்த அரே ஃபுல்லாக பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக எந்த நம்பர் தான் வந்து மீதியாக கிடைக்கும்? எல்லாமே 0வாயிருச்சு, 2 தடவை அப்பியர் ஆகிருக்கிறது எல்லாமேனா அந்த ஒரே ஒரு தடவை எந்த நம்பர் அப்பியர் ஆகிருக்கோ அது மட்டும்தானே பேலன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த அப்ரோச் தான் இப்போ நம்ம கோட் பண்ண போகிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 3 2 2 5ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3யும் நான் எக்ஸார் பண்ணுறேன். சேம் நம்பரை நம்ம எக்ஸார் பண்ணோன்னா நமக்கு என்னென்னு கிடைக்கும்? 0ன்னு தான் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்? 0வையும் 2வையும் எக்ஸார் பண்ணுறேன். 0வையும் 2வையும் நம்ம எக்ஸார் ஆப்ரேஷன் பண்ணால் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? 2 தான் கிடைக்கும். கரெக்டாக? அப்போ இப்போ 2வையும் எக்ஸார் பண்ணுறேன். எனக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். இப்போ 0வையும் 5வையும் எக்ஸார் பண்ணுறேன். எனக்கு என்ன கிடைக்கும்? 5 தானே கிடைக்கும். அப்போ ஃபைனலாக ஒரு நம்பர் 2 தடவை அப்பியர் ஆகிருக்கு அப்படின்னாலே அந்த 2 நம்பர் நான் எக்ஸார் பண்ணனா என்ன ஆயிரும்? அது 0ன்னு ஆயிரும். அப்போது ஒரு அரேயில் ஒரே ஒரு நம்பரை தவிர மீதி எல்லாமே 2 தடவை அப்பியர் ஆகிருக்குங்கும்போது எல்லாமே 0வாயிரும். இப்போ எல்லாமே 0வானதுனால இப்போ அந்த 0 கூட அந்த ஒரே ஒரு தடவை அப்பியர் ஆன நம்பரை நான் எக்ஸார் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஃபைனலாக அதே நம்பர் தானே நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த லாஜிக்கை தான் இப்போ நம்ம கோட் பண்ண போகிறோம். இப்போ இன்ட் எக்ஸார்ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். 0ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் இதிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டாக? இப்போ நான் எக்ஸார் வந்துட்டு நான் 0ன்னு வச்சேன்னா தான் இந்த நம்பரையும் நான் எக்ஸார் பண்ணும்போது எனக்கு எகெயின் 3 கிடைக்கும். கரெக்டாக? ஸோ அதனால தான் இந்த இடத்துல 0ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஸோ இன்ட் எக்ஸ் ஒரு நம்பராக எடுக்கிறோம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம எக்ஸார் ஆப்ரேஷன் பண்ணால் முடிஞ்சுது. அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக அந்த வேரியபிளில் எக்ஸாருங்கிற வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கும்? 2 தடவை அப்பியர் ஆகிருக்கிறது எல்லாமே 0ன்னு ஆகிடும். ஃபைனலாக ஒரே ஒரு தடவை அப்பியர் ஆகிருக்கிற நம்பரை கூட எக்ஸார் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதே நம்பர் தான் கிடைக்க போகுது. இப்போ இதை நம்ம ரன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா சாம்பிள் டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகிடுச்சு. சப்மிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து 61 டெஸ்ட் கேஸுமே வந்து பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான அப்ரோச். எல்லா நம்பருமே 2 தடவை அப்பியர் ஆகிருக்குன்னு அவங்க சொன்னதுனால இப்போ சேம் நம்பரை நான் எக்ஸார் ஆப்ரேஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 0 வரும்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஒரே ஒரு நம்பரை தவிர மீதி எல்லாமே 2 தடவை அப்பியர் ஆகிருக்குங்கும்போது நான் எக்ஸார் ஆப்ரேஷன் பண்ணால் எல்லாமே 0வாயிடும். அப்போ 0 கூட ஒரே ஒரு நம்பர் ஒரு தடவை அப்பியர் ஆகிருக்கிற நம்பர் எக்ஸார் பண்ணும்போது அந்த நம்பர் தான் எனக்கு திரும்ப கிடைக்க போகுது. கரெக்டாக? 0 கூட எந்த நம்பர் எக்ஸார் பண்ணாலுமே எக்ஸார் ஆப்ரேஷன் பண்ணாலுமே அதே நம்பர் தான் கிடைக்க போகுது. ஸோ அந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே வந்து கோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான அப்ரோச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.